அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 18ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்களை பார்க்கிற போது, பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு திரிபுர சுந்தரி லலிதா ஜெயந்தி அன்னைக்கு இருந்துட்டு இருக்க அம்பாளுடைய வழிபாடு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக பிப்ரவரி 12 புதன்கிழமை பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு முகூர்த்த நாள் உங்களுக்கு இருக்கு. அதோட இந்த வாரத்தில் 2 முக்கியமான விசேஷமான நாட்கள் தான் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. இந்த வாரத்தில் திருக்கணித பிரகாரம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு இனி பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன் புதன் சனி, மீன ராசியில் சுக்கிரன் ராகு கோச்சாரத்தில் இருக்காங்க. இனி 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் முதல்ல எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய 11ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி அத்தனை கிரகங்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறது வேலையில் யாரெல்லாம் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, வேலையின் காரணமாக நான் இடம் மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இருக்குது. அதோட வேலையில் நான் பெரிய லெவலில் முன்னுக்கு வரணும்னு நினச்சி எஃபர்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இந்த நார்மலான முதலீடு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் அந்தஸ்து புகழை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருந்தாலே நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்கறதில்ல. பொறுமை, நிதானம் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குறிப்பாக எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் திருமணம் நடக்க மாட்டிருக்கு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பை சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இருக்கோ இந்த வாரம் செலவுகளும் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாரமாக மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நட்பு வட்டாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அல்லது முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களோட முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். மணி ரொட்டேஷன் என்பது ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பணப்பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. பட் வேலையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த வாரம் மாதிரியே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள், இது முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை காளியும் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருக்கார். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். என்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கடந்த வாரத்துலேயும் உண்டு, இந்த வாரத்துலேயும் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.
குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் வருமானம் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரம் இதெல்லாம் பிப்ரவரி மாதம் படிப்புக்கான மாதம். உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா இந்த வாரம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் எஜுகேஷனில் கன்வேயில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அமையலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் வாங்குவதற்கான வாரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, வீடு கட்ட நினச்சவங்களுக்கு, கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. எதிர்பாராத தெய்வ ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்கு சந்தோஷம், அது அத்தனையும் இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கூட நடக்கலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டு. அல்லது திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும், தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமே இல்லை, நான் பெரிய லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பட் அதே சமயத்தில் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு ஜாபில் நீங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்ருப்பீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்க, விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே செவ்வாய் இருக்காரு. தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. கடந்த வாரத்தில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருந்த நீங்கள் இந்த வாரம் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாரமாக உங்களுக்கு இருக்குது. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் கடந்த வாரம் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். ஆக இதுவரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் தடையாக இருந்த நிலைகள் மாறி எடுத்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாகவோ சாதகமாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது அத்தனையும் சாதகமாகவும் இந்த வாரம் இருக்கும். ஒரு நீண்ட தூர பயணம் போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருந்தேன், வரல, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, இது வரைக்கும் வரலைங்கிறவங்களுக்கு வரும். டிலே ஆனவங்களுக்கு காலதாமதம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு அது வளர்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் சுமாராக இருக்குது. பட் அதே சமயத்தில் நான் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார். அது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது குரு சனி 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கறதுனால மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு சர்வீஸில் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான்
இந்த வாரத்திலையும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதில் தடை இருக்குது. ஸோ வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்கள தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் வருமானம் இந்த வாரத்தில் இருக்குது. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பும் நிறையவே உண்டு உங்களுக்கு. அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முருகனையும் குறிப்பாக நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருந்தால் கூட நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும். எனக்கு இதுக்கு முன்னாடி முன்னோருடைய சொத்துக்கள் வந்து கிடைக்கல, எப்போ வரும்னே தெரியல, அது வருமா வராதான்னு புரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வராமல் இருக்குது, அல்லது பிஎஃப் பணங்கள் டிலே ஆகிட்டு இருக்கு, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு இருக்குது. அதே சமயத்தில் பண வரவு இருக்குங்கிறதுக்காக யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதுவும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களோட 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இதுவும் இந்த வாரம் இருக்கும். உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். ஏதாவது கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க. இதனால் உங்களுக்கு செலவினங்கள் இதுவும் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் வந்து பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ட்ரேடிங்கில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஸோ எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள்லையும் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆனாலும் லவ் ரீயூனியன் ஆகும். குறிப்பாக உங்களுடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்பும் நீங்கள் உங்களுக்கு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, எதிரையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது தான் இந்த வாரத்தில் காமிக்குது. ஸோ இந்த வாரத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக போயிடும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. ஒரு பக்கம் உங்களுடைய வேலையில் நீங்கள் நல்லதொரு ஏற்றத்தை சம்பாதிச்சாலும் நீங்கள் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, வேலையை பற்றிய ஒரு பயம் அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக 2மே இந்த வாரத்தில் உங்களுடைய லைஃப்பில் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதுவரைக்கும் சூரியன் செவ்வாயுடைய லாபஸ்தானத்தில் இருக்காரு, செவ்வாயுடைய நட்சத்திரத்தில். அப்படி இருந்தாலே இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரம் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை பண்ணுறேன், நான் 1க்கு மேற்பட்ட இடத்துல என்னுடைய தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன், 2 3 யூனிட் வச்சுருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு தொழில் மூலமாக லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த வாரம் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. அதுலேயும் யாருக்கெல்லாம் லவ் அஃபேர் இருக்குது, காதல் விஷயங்கள் இருக்குது, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகல சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் இந்த வாரத்தில் இருக்கும் தான் இருக்குது.
இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். குறிப்பாக உங்கள் கையில் பணம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் உங்கள் கையில் பணமாகவும் தனமாகவும் பொருளாகவும் வருவதற்கான வாய்ப்பு அல்லது இருப்பதற்கான சூழ்நிலைகள் ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். லைஃப்பில் உங்களுக்கு ரொட்டீனாக என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் புதுசாக நான் அதை பண்ணுறேன், ஏதாவது பண்ணால் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிருமா அப்படிங்கிற அன்வான்ட் திங்கிங் எதுவும் வேண்டாம். ஸோ லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய ஏம் என்ன, ஆம்பிஷன் என்ன, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இல்லை. ஏன்னா உங்களுடைய முயற்சிக்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் சனி ஓட்டிய நட்சத்திரம், சனி 7ல் இருக்கார். 8ம் 7ம் தடை. ஆகையினால இந்த வாரத்தில் நீங்கள் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் வீடு மாறணும்னு நினச்சேன், இடம் மாறணும்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றம் பண்ணலைனாலும் கவலைப்படாதீங்க. ஸோ நடப்பது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நன்மைக்கே. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கால வழிபாடு, குறிப்பாக துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியனுடைய சனியோடைய இருக்கிறது உங்களுடைய வெற்றி இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த காலங்களில் நிறைய போராட்டங்களை சந்தித்த நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பாராத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க நேரடியான எதிரிகள் அல்லது மறைமுகமான எதிரிகள், அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், ஏதாவது தேர்வனா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் கடந்த காலங்களில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் அந்த பணம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, லோன் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், வருவாங்களான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலையாட்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலத்தால் நல்லது நடப்பதற்கான வாரமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு, அப்பாவால் நன்மை இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நான் கவர்மெண்ட்டில் ஏதாவது காரியம் ஆகணும், எனக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ண, வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வரைக்கும் இருந்த நிலைகள் மாறி
கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாரமாக இனி வரும் காலங்களில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுலேயும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். சின்ன பிரச்சனைனாலும் உடம்புல நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஆனாலும் செலவுகளும் இந்த வாரம் அதிகமாக உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவுகளும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாரத்தில். ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இருக்குது, வேலையில் பிரச்சனையும் இருக்குது. ஸோ ஒர்க்கில் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையனால உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியம். ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய இந்த வாரத்தில் நீங்கள் லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இந்த வாரம் வேண்டாம். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எல்லாமே சுமாராக இருக்குது. உறவுகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாவற்றிலுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் ரொம்ப கவனம். வேலையில் எல்லாமே நமக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை இந்த வாரம். உங்களுக்கு சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, கொலீக் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. இது எல்லாமே இந்த வாரம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரத்தை நீங்கள் கடந்து போக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் உண்டு. உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற விரயங்கள் அல்லது வைத்திய செலவுகள் இது இருந்துகிட்டு இருக்கு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க, ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, நல்ல விலைக்கு போகலை, நான் எதிர்பார்த்த ரேட்டுக்கு போகுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் இந்த வாரம் பொறுமை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையுமே இறைவன் கையில் இருக்குன்னு பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் விநாயகரையும் கும்பிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ நான் ரொம்ப நாளாக பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன். சொந்தமாக ஏதாவது இடங்கன்னா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் லோன் வாங்கி இடங்கடா வாங்கிறதுக்கு, அதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்கிறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அதனால் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு, ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள், ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து தடையானவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் எல்லாம் இருக்குது. என்னுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்க நல்லா கொடுப்பார்.
பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத விதமாக வேலையில் வெளியே சொல்லப்படாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம். குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை பெரிய லெவலில் மகிழ்ச்சிகரமாக ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. கணவன் மனைவிக்குள் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும், அல்லது 2 பேரும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாரமாக தான் இந்த வாரம் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும் இந்த வாரம். நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் எல்லாமே சுமாராக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்றது. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் தேவையற்ற விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கும் பேசுறது கவனமாக பேர்த்து பாசுங்க. இல்லைன்னா பேச்சு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் ராசியை சனி பார்க்கறதுனால சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாகவும் சாதகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல சகாயஸ்தானத்தில், ஆதாயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. ஸோ லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, அதை எப்படி உங்களுடைய அந்த ஆம்பிஷனை நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் இப்போ இந்த வாரம் பண்ணலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரை நம்பி இருந்தாலும் அவர்களால் நற்பலன்கள் உண்டு. நீங்கள் யாரையாவது எதிர்பார்த்து செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஒரு செய்தி எதிர்பார்க்குறேன், மெயிலில் எதிர்பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் செய்திகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த வாரம் நல்லா இருக்குது. நான் ரொம்ப நாளாக லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்கேன், எனக்கு இது வரைக்கும் கடன் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வழக்குகள் இருந்தாலும் ஜெயிப்பீங்க. எதிரிகளை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்குது. உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லதொரு ஏற்றத்தை இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் சம்பாதிப்பீங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி துறையில் நல்லதொரு லாபத்தையும் வருமானத்தை ஏற்றத்தையும் சந்திப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துகிட்ருக்கு. பட் அதே சமயத்தில் உடல் ரீதியான பாதிப்புகள் சின்ன சின்ன விஷயங்கள்ல உண்டு. அது விஷயத்தில் கவனம் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும். இந்த வாரத்தில் முருகனையும் குறிப்பாக சிவபெருமானையும் நல்லா வழிபட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைய இருக்குது. உங்களுடைய சந்தோஷத்துக்காக, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. எதிர்பாராத டூர் இருக்குது. இந்த வாரத்தில் தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தெய்வானுகூலத்தால் குழந்தை. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது அதில் தேருமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, லாட்ரி டிக்கெட் வாங்கினா எதாவது கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கிடைக்கும். ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எல்லா விதமான இருக்குங்கிறதுக்காக நான் பெரிய லெவலில் பிட்காயின்ஸில், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். நீங்கள் நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அதே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையின் மூலமாக என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் வரல அப்படின்னா பென்ஷன் வரும். பிஎஃப் பணம் வரலன்னா பிஎஃப் பணம் வரும். போனஸ் வரலன்னா போனஸ் வரும். அரியர்ஸ் வரலன்னா அரியர்ஸ் வரும். இன்சென்டிவ் வராமல் இருக்கு, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். இதெல்லாம் இந்த ஒரே வாரத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக சர்வீஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னுடைய வேலையில் நான் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள். எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அவ்வளோக்கு நீங்கள் உங்கள் கரியரில் நல்ல ஒரு இதாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலங்களை காட்டிலும் இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகள் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி அத்தனை கிரகம் பார்க்குறது கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. இங்கே பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த வாரம் சுமார். வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது. பிஸ்னஸ்லேயுமே நிறைய தடைகள் இருக்குது, அல்லது பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் பிரேக் உண்டு. ஆனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசியில் சூரியன், புதன், சனி இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை கொஞ்சம் அடக்கி வாசிங்க. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் வர்றதில் நிறைய தடை. ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருக்குன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகி நீங்கள் செப்பரேட்டாக இருந்தீங்கன்னா மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, அதுலேயும் அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது நகைகள் வாங்கணும்னு நினச்சவங்க, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அது அத்தனையும் வாங்குவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதியே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்பும் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறேன், சேல் ஆகலை, நல்ல விலைக்கு இது வரைக்கும் போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வாரமும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் கொடுத்தீங்கனாலும் நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இந்த வாரம் இருங்க.
புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குது. கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹையர் ஸ்டடி, அண்டர் எஜுகேஷன் ரெண்டும் பரவாயில்ல. யாரெல்லாம் அப்பாவுடைய அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்னேன், புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், எனக்கு உற்பத்தி சார்ந்த துறைகளில் எனக்கு லாபகரமாக இருக்குமான்னு கண்டிப்பாக சேல்ஸ் இருக்குது, பட் லாபம் கொஞ்சமாக இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வாரத்தில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இந்த வாரம் ரொம்ப ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும். மற்றபடி உங்களுடைய ராசியிலேயே சனி இருக்கிறதுனால, உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. தெய்வ அனுகூலத்தால் நீங்கள் சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால் எதுலையாவது நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த வாரம் சுமாரான பலன். ஏன்னா 12ஆம் இடத்துல தேவையற்ற கிரகங்கள் இருக்கிறது, தேவையற்ற செலவினங்களையும் விரயங்களையும் நஷ்டங்களையும் வைத்திய செலவுகளையும் உண்டு பண்ணுவாங்க. அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், பிஸ்னஸில் லாபம் இல்லை. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் விஷயத்திலையும் அடக்கி வாசிங்க. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது தேவையற்ற செலவினங்கள் அல்லது வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம் இருந்தாலும் அது பெரிய லெவலில் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம். எல்லாமே நமக்கு நன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், நன்மை இல்லை. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம் இருக்குது, இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக என்னுடைய சொத்தை விற்கலை, விலை போகலை அப்படிங்கிறவங்க இந்த வாரமும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரமும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். மைண்டை ஸ்டடியாக வச்சுங்க. நடப்பது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினைங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வருஷக்கணக்காக ஆகுதுங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. ஸோ நீங்கள் யாரும் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை டெஃபரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ், ப்ரைவேட் செக்டர், எனி அதர் வீட்டர் கன்சல்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் 12ல் இருந்து அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. உடலில் தேவையற்ற வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான, வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் அவசரம் இருக்குது, அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற தொல்லைகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ பெருமாளை நல்லா கும்பிடுங்க. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணும் பொழுது நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.